திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய வாழ்க. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை அது என்ன? அது அறச்சிந்தனை. அது 5 எழுத்து மந்திரம். நமச்சிவாய என்ற அற்புத மந்திரம் அது. அந்த மந்திரத்தை நீங்கள் தூங்கச் செல்லுகின்ற பொழுதே சொல்லிக்கொண்டே உறங்குவீர்களே ஆனால் விடியற்காலையிலே அந்த 5 எழுத்து மந்திரம் உங்கள் காதிலே நன்றாக ஒலிக்கும். அதையே நீங்கள் சொல்ல ஆரம்பித்து விடுவீர்கள். இந்த நமச்சிவாய என்ற அந்த அற்புத மந்திரம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதையே பேச, நல்லதையே செய்ய அது அடித்தளமாக அமையும் என்பதை கூறுகிறேன். எனவே நமச்சிவாய 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 சொல்லுங்கள், நலம்பல பெறுங்கள், வாழ்வாங்கு வாழுங்கள். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் ஆழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலிருந்து 105வது பதிகம் திருவாரூர் பூங்கோயில் 4வது பாடல். முதலாம் திருமுறை பாடல் 4வது பாடல், பதிகம் 105வது பதிகம். திருச்சிற்றம்பலம். 4வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். வெந்துரு வெண்மழுவாட்படையான் மணிமிடற்றான் அறையின் ஐந்தலை ஆடரவம் அசைத்தான் அணியாரூர் பைந்தளிர் கொன்றை எந்தார் பரமன் அடிபரவே பாவம் 5 அரும் வந்து எனையும் ஆள்தோறும் நல்லதவே. இந்த பாடலில் பாவம் 5 அரும்னு சொன்னார். அதே நேரத்தில் பாவமெல்லாம் போனால் சரியாக போச்சான்னா நல்லதெல்லாம் வந்து சேருங்கிறார். ரொம்ப அருமையாக சொல்கிறார். வந்து அணையும் நாள்தோறும் நல்லனவே, நாள்தோறும் நமக்கு நல்லதாகவே வந்து அணையும். அடியவர்களுடைய வினையை வெந்து அருமாறு செய்யக்கூடிய வெண்மையான மழுவாளை கையிலே ஏந்தி இருக்கிறார். ஏன்? அடியாருடைய வினைகளை எல்லாம் போக்கணும்ல, அதை அறுக்கிறதுக்காக வெண்மையான மழுவாளை கையிலே ஏந்தி இருக்கிறார். நீலமணிகண்டன் கண்டம், நீலகண்டன், அந்த நீலமணி போன்ற கண்டத்தை உடையவன், இடையிலே 5 தலை உடையதாக ஆடக்கூடிய பாம்பினை கட்டியவன், அறையில் ஆர்த்தவன், அழகிய திருவாரூரிலே பசுந்தளிர்களோடு கட்டிய கொன்றை மாலையை அணிந்தவன், பசுந்தளிர்களோடு சேர்த்து கொன்றை பூவையும் கட்டிய மாலை, அந்த அப்படிப்பட்ட அழகான மாலைகளை அணிந்தவன் ஆகிய பரமன். அந்த பரமனுடைய அடிகளை நாம் பரவுவோமையானால் நம்முடைய பாவங்களெல்லாம் போயிடும். நம்முடைய பாவங்கள் போனதில்லை, நல்லெண்ணெய் எல்லாம் வந்து சேரும், நல்லெண்ணெய் வந்தே சேரும். இதை ரொம்ப அருமையாக சொல்கிறார். அதனால் பெருமானை யார் ஒருவர் அடைகிறார்களோ, பரவுகிறார்களோ அவருடைய வினையை அறுப்பதோடு மட்டும் அல்லாமல்
அதற்காக கையில் வாள் வச்சிருக்கார். அதனால அவனுடைய திருவடிகளை நாம் பரவ நம்முடைய பாவங்கள் எல்லாம் அற்று போய் நல்லன எல்லாம் வந்து சேரும், நல்லவையெல்லாம் வந்து சேரும். திருச்சிற்றம்பலம். எனவே மணிமிடற்றான நீலகண்டன்னு பொருள். மணிமிடற்றான் இது கலங்கிய தேவர்களை காத்த அடையாளம். அடியார்களுடைய ஐம்பொறிகளையும் தத்தம் புலன்களிலே செல்ல விடாது தடுத்தாட்கொள்ளக்கூடிய தன்மையைப் போல ஆடும் தன்மை வாய்ந்த ஐந்தலை பாம்பை செட்டியாதே திரு அறையிலே இறுகி கட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட திருத்தலம் இந்த திருவாரூர் பூங்கோயில். எனவே அடியார் பெருமக்களே, நாம் அனைவரும் திருவாரூர் பூங்கோயில் சென்று அங்குள்ள பெருமானை வணங்கி பெருமாட்டியையும் வணங்கி பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மீண்டும் கஹவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.